பாஸ்டர் உடனே சபையை கூட்டி அந்த 4 பேரையும் கூட்டி என்னுடைய புத்தகத்தை ஒருவரும் வாங்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. உச்சமா கையை தட்டுங்க. தேவன் பகிரங்கமாக சொல்லுகிறேன், எல்லா ஊழியக்காரன் நான் தான் ஊழியக்காரன், பெருமையாக சொல்லுகிறேன், ப்ரௌடாக சொல்லுகிறேன், இதுதான் உண்மை, அதான் நடக்கும். அதனால தான் சொல்லுவேன். அவருக்கு அன்று கிழிச்சிடுவார். கையை தட்டுங்க. இது உலக பிரகாரமாக சொல்கிறேன், ஆனால் உண்மையிலே தீர்க்க தரிசனம் இல்லையே. ஒரு சம கையை தட்டுங்க. ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிற புத்தகத்தை யாரும் வாங்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்தவனா அந்தி கிறிஸ்துக்கு பிறந்தவனா? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். அந்தி கிறிஸ்து பிறந்தவன் தான். இவன் போய் ஒரு விக்கிரகத்துக்கு விரோதமாக ஏதாவது பேசுவானா? நான் பேசுவேன், ஏன்னா அவர் பேசும்போது நான் பேசுவேன். ஒரு ஊழியத்தை கட்டக்கு அந்த கிறிஸ்துக்களை கட்டுறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை கட்டுறதுக்கு இவன் யார்? நானே சவால் விட்டுருக்கேன். 1000 மந்திரவாதிகள் ஒன்றா சேருங்க, ஆனால் 1,00,000 மந்திரவாதிகள் ஒன்றா சேருங்க, ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு ஆப்ரேஷனை எனக்கு விரோதமாக ஆரம்பித்து பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பகிரங்கமாக சொல்கிறேன். ஏண்டா என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும், என்னுடைய பிறப்பு எனக்கு தெரியும்னு சொன்னால், என்னுடைய வருகை எனக்கு தெரியும்னு சொன்னால் எப்போ சாவேன்னு நான் தான் தீர்மானிக்கணும். என்றால் கர்த்தருடைய அழைப்பு அப்படி. உற்சாம கையை தட்டுங்க. பலருடைய சாவை நான் தீர்மானித்து இந்த உலகத்திலேயே நிறைவேறி இருக்கிறது. அப்போ இவன் யாரு? அந்தி கிறிஸ்து. ஒரு அந்தி கிறிஸ்து நடவடிக்கைகள் விதமாக இருக்கும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்பேன். என்ன சொல்லுகிறது? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிறுவம், ஒரு கடிதமானாலும் சரி, கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். ஒரு சொம கையை தட்டுங்க. இப்படினால அவனுடைய பார்வைக்கு என்ன தெரிஞ்சது? நான் அந்தி கிறிஸ்து, அவன் இயேசு கிறிஸ்துக்குரியவன். நான் கள்ள தீர்க்கதரிசி, அவன் நல்ல தீர்க்கதரிசி. இப்போ என்னுடைய ஊழிய வரலாறை பார்த்தாலே புரியும். தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் என்னென்ன சொன்னனோ அதுதான் எல்லாமே நிறைவேறி இருக்கிறது. உற்சாம கையை தட்டுங்க. இப்போ நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த 6 மாத காலங்கள் 7 மாத காலங்களை எடுத்து சொன்னால் அதிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏதாகிலும் ஒன்றாகிலும் நிறைவேறலைன்னா என்ன கேளுங்க. போய் நாட்டில் நடந்த சம்பவத்தையும் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒத்துப்பாருங்க. வேண்டாம், 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், போன சண்டேன்னு நினைக்கிறேன். விமானங்களில் இன்னும் ஏறுவதற்கு பயம் உண்டாகும், எல்லாம் ஒளிஞ்சே போகும்னு சொல்லியிருக்கிறேன். சொன்னால் ஒரே வாரத்தில் எத்தனை விமான விபத்துகள் என்று கணக்கு போட்டு பாருங்கள். உச்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே உள்ளதை உள்ளபடி சொல்வது அது கர்த்தருடைய வார்த்தை. அவர் இங்கே சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. தேவனை அறிகிற அறிவு
அவனுக்கு இல்லை. அவைத்தான் நீ எப்படி ஆகிலும் நீ செத்துப்போ, செத்தாலும் பரவாயில்ல, ஊழியத்துக்கு கொடுக்காத. ஆனால் அவன் மட்டும் ஊழியத்தில் வாங்கிடுவான். நான் இன்றைக்கி தான் ஊழியத்தில் உண்டியலில் வாங்கியிருக்கேன். அப்படி தானே? 23 வருஷமாக உண்டியல் போட்டிங்களா இல்லையா? உண்டியல் காணிக்க போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சு. அப்போ ஆரம்பித்தாச்சு இல்லையா? இப்போ 23 வருஷமாக உண்டியலில் காணிக்க எடுக்காத ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவங்க சொல்லியிருக்கான். புத்தக ஊழியம் என்பது தொலைக்காட்சி ஊழியத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய பாவங்கள், அவருடைய சாபங்கள், அவருடைய ஏற்பட ஆபத்து காலங்கள், இவர்களை தப்பித்து போகிறதுக்கு யாக்கோபு செலுத்தினது போல, இஸ்ரவேல் செலுத்தினது போல, சவுல் செலுத்தினது போல, சாமுவேல் செலுத்தினது போல, அன்னாள் செலுத்தினது போல, மனோவா செலுத்தினது போல, எப்தா செலுத்தினது போல, தாவீது செலுத்தினது போல, சாலமோன் செலுத்தினது போல நீங்களும் செலுத்துங்கன்னு சொல்கிறது என்ன குற்றம்? குற்றம் இல்லையே, இல்லையா? அது நான் வேதத்தை விதைக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் இந்த ஊழியம் இருக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு முறை ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இந்த ஸ்டைலில் பேசுகிறாரு. கள்ள ஊழியக்காரனே, பொருத்தனை வாங்கினா தான் நீ ஜபத்தை ஆரம்பிப்பியா அப்படி சொன்னார். நான் உடனே ஒரு லெட்ரு, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிற ஊழியக்காரன் இல்லை, உங்கள் சபையில் இருக்கிற மொத்த கவுண்டரை முதல்ல பிளாக் பண்ணுங்க. இந்த பிச்சைக்கார பிச்சைப்பட்டி வச்சுருக்கிற போல் அங்கங்கே கவுண்டர் வச்சுருக்கு கலெக்ஷனுக்கு, டை கட்டின பெண்களை அப்படி செக் வாங்கிறது, டிடி வாங்கிறதுக்கு, அவருடைய புத்தகத்துக்கு சந்தா வாங்கிறதுக்கு அப்படி வாங்கி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணேன். ஊழியம் கர்த்தருக்கு, ஊழிய தேவைகள் கர்த்தருக்கு. ஆனால் ஒருவனை குற்றம் சாட்டுவதுதான் இங்கே நிலைமை. நான் குற்றவாளிகளை குற்றம் என்று சொல்லுகிற ஊழியக்காரன். குற்றமில்லாத என்னை குற்றவாளி என்று சொன்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவனும் அல்ல ஆவார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கே நான் சொன்னேன், கள்ள ஊழியக்காரனின்னு சொன்னேன். அவருக்கே தீர்க்கதரிசனம் நான் வச்சேன். 2ல் 1 போயிரும்னு சொன்னேன். 2019 1 போச்சு. ஹல்லேலூயா. எனக்கு 1 தான் இருக்குது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது. இது 4 பேரை வச்சு ஊழியம் நடத்தினாலும் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஊழியம் என்பதை விட உங்களை திருத்துகிற ஊழியம், திருத்தப்படுகிற ஊழியம். மலையிலே ஒரு சம கையை தட்டுங்க. நீங்கள் திருந்துவதற்கென்றே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கூலி கொடுக்கலாம் எனக்கு? என்ன பிரதர், ஒரு பிஏ படித்தா 3 வருஷம் படிக்கும்போது காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்க பிரதர்? உங்கள் பிள்ளைங்க படிக்கிறது எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க? எவ்வளோ? 2.5 லட்சம் ரூபாய் விட்டது. உற்சாகமாக கையை தட்டுங்க. 4 எழுத்து படிக்கிறதுக்கு உட்காருங்க. அப்போ வேதத்தினுடைய அறிவை உங்களுக்கு புகட்டுறேன்னு எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறான்? நாங்கள் பேசாமல் பைபிள் காலேஜ் வச்சுருவோம் பிரதர், ஃபீஸ் வாங்கிடலாம் இல்லையா? அல்லேலூயா. எதை சொல்கிறேன் என்றால், இந்த ஊழியக்காரனுக்கு அறிவில்லை, போதிய அறிவு இல்லை. அறிவில்லாமல் சோரம் போகிறார்கள். ஏனென்றால் அந்த கிறிஸ்து உள்ளே இருக்கிறான். அவன் தேவன் எனப்படுவது எதுவோ அதற்கு விரோதமாக கொடி பிடிக்கிறான். நான் என்ன சொன்னேன்? இயேசு பரலோகத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட எல்லாம் பேசின ஒரு காரியம் உண்டு. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இயேசு மேகஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு போனார். அதை செஞ்சீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் செஞ்சுருக்கிறான். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யலை. என்ன சொன்னார் சொல்லுங்கள் பிரதர்?
சுவிசேஷம் அறிவிங்க, சாட்சியாக இருப்பீங்க. அவ்வளோதான் சொன்னார். கோயில் கட்டி கச்சேரி நடத்தினான்னு சொல்லலை அவர். சுவிசேஷம் அறிவிங்க, சாட்சியாக இந்த பூமியில் வாழலாம். அவை கர்த்தருக்கு சுவிசேஷத்தை எல்லோரும் அறிவிக்க முடியாது. எல்லாருக்கும் மைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. மைக்கு கிடைக்காதவங்கெல்லாம் புத்தகங்கள் அடித்து தானாக முன் வந்து தானாக செலுத்தி தானாகவே 1000 பேர் கொடுங்க, 2000 பேர் கொடுங்க, 3000 பேர் கொடுங்க, 1,00,000 பேர் கொடுங்க, 2 லட்சம் பேரும் கொடுங்க. எவ்வளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களோ அவ்வளோக்கு உங்களை சாட்சியாக உங்களை தேசத்தில் வைப்பார். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே அறியாமல் வேத அறிவு அவளுக்கு இல்லை, நிறைய ஊழியக்காரர்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த கிறிஸ்து உள்ளே இருக்கிறான், அந்த கிறிஸ்து உள்ளே இருக்கிறான். மார்த்தாண்டத்தில் ஒரு முறை ஒரு நடந்த சம்பவத்தை அப்படி பச்சுன்னு பேர் சொல்லி சொல்கிறேன். விரிகோட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார். பேர் சொன்னால் உங்களுக்கு புரியும். இவங்களை பேரெல்லாம் என் வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2007, 2008 நினைக்கிறேன் அந்த ஆண்டுகள். கர்த்தாக்களுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது என்று நான் சொன்னேன். சொன்னது யார் கேட்ட? என் பொண்டாட்டி கேட்ட. பொண்டாட்டி கோவம் வந்து இல்லை, எவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, எவ்வளோ பெரிய கூட்டம், எத்தனை ஆராதனை. அவளுக்கு இப்போ சந்தேகம், நான் ஒரு கள்ள ஊழியக்காரன், என் பொண்டாட்டிக்கே சந்தேகம் வந்தால் வாட் கேன் ஐ டு? கையை தட்டுங்களேன். உடனே ஆண்டவர் பேசுகிறார், இவன் கர்த்தருக்குரியவன் அல்ல என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கே நான் ஒரு நிகழ்வை நிகழ்த்தப் போகிறேன் என்று சொன்னார். நான் தீர்க்கதரிசனம். ஆண்டவர் சொன்னார், எங்கள்கிட்ட எப்பவும் நிறைய புத்தகங்கள் இருக்கும். அந்த காலத்தில் 2017 வரைக்கும் புத்தகம் அடிப்பதற்கென்று ₹1 உங்கள்கிட்ட வாங்கினது கிடையாது, யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. அதில் எங்கள் சொந்த ஊழியம்தான். புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கேயே போ, அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. அவன் நடத்த விட மாட்டான், கொடுக்க விட மாட்டான். இதுவே தீர்க்க தரிசனம். அவர் சம கையை தட்டுங்க. இது பொண்டாடிக்கு வரைத்து. உடனே அவளுக்கு இன்னொரு கோபம், அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். கூட்டத்தை வச்சு தான் எல்லாரும் கணக்கு போடுறாங்க, இவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர். சரி, புத்தகத்தை லோடு பண்ணியாச்சு. உடனே கிளம்பு. எனக்கு ஒரு டப்பா வண்டி உண்டு, ஓமனி. அது பிரேக்கிங் இருக்காது, லெக்கும் பிரேக் இல்லாமல் போகும். ஆனால் அன்னைக்கு வேறு விதம். 2 பிள்ளைகளும் என் மனைவியும் புத்தகம் லோடும். ஒரு சாத்தாங்கோயில் பக்கத்தில் வண்டி கடந்து போனதும் வண்டி தரிகட்டு ஓட ஆரம்பிச்சுது. ஸ்டீரிங் ஜாம் ஆகிவிட்டது. பிரேக் பெடல் அமுக்க முடியாது, அது பிசாசு நின்ன மாதிரி நிற்குது. கிளச்சும் பிடிக்க முடியாது, எதுவும் பிடிக்க முடியாது, கீரும் போட முடியாது. வண்டி எதிர வர வண்டி கிட்ட மோதும், வெரி ஷுவர். இல்லை என்றால் எங்கேயாவது இடிக்கும், இல்லை என்றால் மறியும். இதுதான் உண்மை. நான் எழும்பி நின்று பிரேக்கை மிதித்து பார்க்குறேன், மிதிக்கலை. இங்கே கூக்குரல் கேட்கிறது. உடனே ஆண்டவர் காட்டினார், அந்த சபையில் நடமாடுகிற ஒரு சர்பத்தை இங்கே ஸ்டீரிங்லே காட்டினார். அப்பால் போ சத்தானேன்னு சொன்னேன். அவ்வளோதான், வண்டி கம்முன்னு நின்றுது, ஸ்ட்ரைட்டாக ஓட ஆரம்பிச்சுது. இது முதல் கட்டம். இப்போ புரியுதான்னு கேட்டேன். அவளுக்கு பாதி புரிஞ்சுது, பாதி புரியலை. விரிகோடு ஜங்ஷனில் போனோம். ஏன்னா நடந்ததை அப்படியே சொல்லுவதுதான் உண்மையான ஊழியம். விரிகோடு ஜங்ஷனில் நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், நீ புத்தகத்தை ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு கொடு. 4 பேர் வருவார்கள், தடுப்பார்கள். தடுக்கும்போது என்னை கூப்பிடு. ஆனால் நான் புத்தகம் கொடுக்கும் பொழுது தடுத்தா நான் ஊழியக்காரனாக நிற்க மாட்டேன், பத்திரிகை ஆசிரியராக நிற்பேன். என்ற அன்றைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க, தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் நான். வேறு மாதிரி நான் செயல்பட வேண்டியது வரும். ஆகவே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கென்றே ஆண்டவர் இன்று கொண்டு வந்திருக்கிறார். நான் இங்கே படுத்து கிடக்கிறேன், நீ போ. ஒரு எத்தனை புத்தகம் கொடுத்துருப்பாய்?
4-5 கூட கொடுக்க விடலை. அதை இங்கே பக்கத்தில் வந்து சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் பேசட்டும். நான் படுத்து கிடக்கிறேன். ஆண்டவர் அந்த 4 பேரை காட்டுறாரு. ஒன்று சபை போதகர் வந்து அப்படி இவளை தடுக்கிறது போல் காட்சி எனக்கு வருகிறது. உடனே ஃபோன் போடுறேன். அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, என்ன சொல்லு, நான் இப்போ வந்துடுறேன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அடுத்த 10வது நிமிஷம் அடுத்த ஃபோன் வருது, ஓடி வாங்கன்னு. நான் வண்டி எடுத்துகிட்டு ஓடி போனால் இந்த 4 பேரும் புத்தகம் லோடு எடுத்து எங்கள் வண்டிக்குள்ளே லோடு பண்ணுறாங்க. அவங்க வேலை என்ன? எங்கள் புத்தகத்தை எடுத்து வண்டிக்குள்ளே லோடு பண்ணுற வேலை. போங்க நின்று அடிச்சிருவாங்க. அந்த பயம் இவளுக்கு.